ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 19 verse 27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் எப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்றால், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் அவரை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். அப்பொழுது இயேசுவானவர், உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று கூறின பொழுது அவன் விசனமடைந்து அந்த காரியத்தை அவனால் செய்ய முடியாததினால் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையில தான் பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். அவன் விட்டு வரவில்லை, அவன் தன்னுடைய ஆஸ்திகளை விற்கவில்லை, உம்மை பின்பற்றி வருவதற்கு அவனுக்கு மனமில்லாமல் போய்விட்டது. உம்மை பார்க்கிலும் தன்னுடைய உடைமைகளை அவன் நேசித்தான். ஆனால் நாங்களோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, அவனுக்கு பரலோகத்திலே அதிகமான பொக்கிஷம் உண்டு என்று சொன்னீரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறோமே, எங்களுடைய படகு, எங்களுடைய வலைகளை விட்டோம், எங்கள் குடும்பத்தை விட்டோம், எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று இங்கே பேதுரு ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அப்படி எழுப்பின பொழுது இயேசுவானவர் அதற்கு என்ன சொல்லுகிறார் என்றால், 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான் என்று இயேசுவானவர் சொல்கிறார். இங்கே ஆண்டவர் இந்த பூமியிலே, இந்த ஜீவனத்துக்குரிய இந்த பூமியிலையும் இனி வரக்கூடிய ராஜ்யத்திலும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். அதுவும் எப்படி சொல்லியிருக்கிறார்? நூறத்தனையாக அதை திரும்ப நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போது ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நம்ம இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, நீங்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை இந்த பேதுருவை போல கிறிஸ்து இயேசுவுக்காக அநேக காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம், விட்டிருக்கலாம், செய்ய தவறி இருக்கலாம். அதாவது கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம், நீங்கள் கிறிஸ்தவனாக இருப்பது நிமித்தமாக அநேக காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் வரவேண்டிய உங்களுக்கு சொத்து சுகம் வராமல் இருந்திருக்கலாம், வரவேண்டிய நன்மைகள் வராமல் இருந்திருக்கலாம், வரவேண்டிய ப்ரொமோஷன் நீங்கள் கிறிஸ்தவனாக இருப்பது நிமித்தம் வராமல் இருந்திருக்கலாம், அநேக காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் இட் இஸ் நாட் அ சாக்ரிஃபைஸ். அதெல்லாம் ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் அல்ல, இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஒரு ஆண்டவருக்காக நாம் செய்கிறதான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அதை இந்த ஜீவனத்திலும் இனி வரக்கூடிய ஜீவிதத்திலும் மறுமையிலும் ஆண்டவர் அவைகளை நூறத்தனையாக திரும்ப நான் தந்து விடுவேன் என்பதாக அங்கே சொல்லி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதலால் பிரியமானவர்களே, அநேகர் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறார்கள். நான் இயேசுவுக்காக அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், என் குடும்பத்தை விட்டுட்டேன், என் ஆஸ்தியை விட்டுட்டேன், என் அந்தஸ்தை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டு நான் இயேசுவை பின்பற்றி வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒருவேளை இந்த பேதுரு கேட்ட மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதை உங்களுக்கு நூறத்தனையாக இந்த ஜீவனிலும் மறுமையிலும் நான் அவைகளை கூட்டி தருவேன் என்று அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு வாக்களித்தது போல
உங்களுக்கும் வாக்களிக்கிறார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. சொல்லிட்டு 30ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பேதுரு தன்னை முந்தினவன் என்று யோசித்துக் கொள்கிறான். எல்லாத்துலேயுமே பேதுரு பார்த்திங்கன்னா ரொம்ப சுப்பீரியர் என்று யோசித்துக்குவார். அவர் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தோமேன்னு சொல்லி ஒரு பெருமையோடு அங்கே சொன்னதுனால இங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுத்து முடிக்கிறார். என்ன முடிக்கிறாரு? 30ஆம் வசனத்தில், ஆகிலும் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். அதனால் நீங்கள் ரொம்ப மேன்மை பாராட்டாதீங்க, நான் அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப முந்தினவர்கள், நீங்கள் தான் எல்லாத்துலேயும் சிறந்தவங்க, முன்னாடி நிற்பீங்கன்னு யோசிக்காதீங்க. முந்தினோர் பிந்தினோராக மாறிடுவாங்க, பிந்தினோர் முந்தினோராக மாறிடுவாங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற ஒரு எச்சரிப்பையும் ஆண்டவர் அங்கே சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட தேவனுக்கு முன்பாக நாம் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம், ஆண்டவருடைய ராஜ்யத்து நிமித்தம் அநேக காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் அதில் நம்ம ஒரு பெரிய மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவைகளெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். அவைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவருக்காக செய்யப்படுகிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்பதை மறந்துடவே கூடாது. அந்த 100 ஆண்டவர் அதை திரும்ப தரேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம அதை குறித்து மேன்மை பாராட்டி நான் இழந்துட்டேன், ஆண்டவருக்காக இழந்தேன்னு சொல்லி நம்ம யோசிக்கவே கூடாது. அது எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தருவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இந்த கிறிஸ்துவ ஜீவிதத்தில் நாம் ஓடுவோம். ஆண்டவர் உங்களையும், நீங்கள் எவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்காக இழந்தீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு சொன்னது போல, ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு வந்தோம், எங்களோட ரிலீஜனை விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்களெல்லாம் நாங்கள் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அநேகர் இருக்கலாம். அவர்கள் அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அவர்களுக்கு ஏற்ற பதிலை இந்த நாளிலே நீர் கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்கள் வாழ்க்கையில் 100 நீ திரும்ப தர போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையின் கரத்தில் தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.